மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதுவும் இல்லை, நம்ம கிராணி 3 தான் பண்ண போகிறோம். அதுவும் எந்த விதமான எஸ்கேப்பு கூட இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம கிழவன் கூட தான் விளையாட போகிறோம். அதாவது கிழவனை அடித்து விளையாட போகிறோம். இன்றைக்கி வந்து எந்த விதமான எஸ்கேப் கூட இல்லை. நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிற வீடியோக்குள்ளே அம்ரித் அண்ணாக்கு பிக்கஸ்ட் தேங்க்ஸ். அதாவது இந்த வீடியோவுக்கு இன்ஸ்பிரேஷனே அவர் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப அண்மையில் தான் அவர் சொன்னார், சரி நீங்கள் போடுற வீடியோவுக்கு வியூஸ் போகுது, லைக்ஸ் போகுது, இல்லைன்னு சொல்லலை, கேமிங் வீடியோ போட்டால் இன்னும் நல்லா இருக்குன்னு அவர் தான் எனக்கு ஐடியா சொன்னார். ஓகேங்களா? அந்த ஐடியா வச்சு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவுக்கு 100 லைக்ஸ் வந்துச்சுன்னா எந்த விதமான ஆட்சேபனையும் எனக்கு இல்லாமல் நான் வீடியோ போடுவேன். அதாவது கிராணி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பாட்டாக வருவோம். பார்ட் 1, பார்ட் 2 அநேகமாக நம்மளோட ஒரு கேமுக்கு லாஸ்ட் வந்து 4 பார்ட் வரும் இல்லைங்களா? அதாவது 4 பார்ட் வந்து நம்மளோட வீடியோவுக்கு வரும். அதனால் இந்த வீடியோங்களெல்லாம் மறக்காமல் பாருங்கள். மேக்ஸிமம் 4 பார்ட் தான், 5-6 பார்ட்னா இருக்காது. ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் இது வராது, வீடியோ போடுற எனக்கும் கண்டென்ட் ரெடி பண்ண நேரம் இல்லை, எனக்கும் மனம் தளர்ந்து விடும். அதில் இந்த வீடியோவுக்கு 100 லைக் வந்தால் அது என்னோடய வெற்றி இல்லை, அம்ரித்தனா உங்களோட வெற்றி. இந்த சப்போஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை முக்கியமாக கேளுங்க. வீடியோ பண்ணது மட்டும்தான் நான், அந்த வீடியோ பண்ண ஐடியா கொடுத்தது எல்லாமே நீங்கள் தான். என்னென்னு தெரியல, இன்றைக்கி வாய் கொஞ்சம் ரோல் ஆகுது. ஸ்க்ரீன் டிகாஸ்ட் வந்து கொஞ்சம் பக் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அடிக்கடி சென்சிட்டிவை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு என்னத்தை சொல்ல, நான் எனக்கு சென்சிட்டிவ் வருதில்லை. என்ன அது இப்படியெல்லாம் வேணாம். எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சென்சிட்டிவ் வேணாம். என்ன சாமி இது, நான் மீடியத்திலே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோவுக்கு 100 லைக்ஸ் கரெக்டாக நீங்கள் எனக்காக இல்லை, அம்ரித்தனாக்காக போடுங்க. அவர் தான் எனக்கு இன்ஸ்பயர். அதாவது எனக்கு இந்த வீடியோ போடுங்க என்ன ஐடியா கொடுத்தது அவர் தான். இந்த கிழவனை ஒரு ஷார்ட் ஒன்று வச்சுட்டு, இது வந்து எஸ்கேப்பும் இல்லை, நோவே பண்ண எதுவுமே இல்லை, கிழவனை அடிக்கிற வீடியோ கூட இது முக்கியமாக இல்லை. அம்ரித்தனாக்கு தேங்க்ஸ். அதாவது தேங்க்ஸ் பண்ணுற ஒரே ஒரு வீடியோனா அது இது தான். இது வந்து இன்றைக்கி சாயங்காலம் வந்துடும். இது வந்து எந்த சேலஞ்சு எதுவுமே கிடையாது, கண்டென்ட்டே இல்லாமல் விளையாடுறேன். அம்ரித் அண்ணாட கண்டென்ட் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அது சும்மா கேட்டால் எப்படி? அதனால தான் இந்த வீடியோவில் நான் விளையாடி பேச போகிறேன். இப்படி விளையாடி ஓகேங்களா? இந்த கிழவனை ஒரு அடி அடித்தா போதும் எனக்கு, அது போதும் எனக்கு. ஏன்னா வீடியோவில் லென்த்து அதிகமானால் பார்க்குறவங்களுக்கு கஷ்டம், கண்டென்ட் ரெடி பண்ணுற எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஹாலிடே இது வந்து லீவ் டைம்ஸ்ன்றதால நான் இப்போ வீடியோ போடுறேன். பட் இனிமேல் வர டைமில் எனக்கு எப்படி அமைதுன்னு தெரியாது. ஆனால் இனிமேல் வீடியோ வருமா வராதா அது கூட நம்பிக்கை இல்லை எனக்கு. ஏன்னா ஸ்கூல் டைம், அதனால் எங்களுக்கு வீடியோ போடுற ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. பாருங்கள், மேலே கிழவன் பாட்டுக்கு போகிறான். அவனை போகிறதுக்கு இங்கே நான் வெயிட் பண்ணுறேன். இங்கே வெட்ட கிழவனா இப்போ மட்டும் கிழவன் நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சென்சிட்டிவ் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இப்போ கிழவன் குறி மிஸ் ஆகட்டுமே, நம்ம டெத்து தான். ஓட போட்டுட்டு ஒன்றும் வெளியில் ஓடுற சாத்தியமே இல்லை. கட்டில கீழே தான் குனியணும். ஓகே, இந்த ஷாட் எப்போ போல நம்ம சேனல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நான் எங்கே சுட்டேன்னு, எதுக்கு சுட்டேன்னு. ஆக்சுவலி போன பாட்டில் கிழவன் என்ன சுட்டுட்டான்.
அன்ஃபார்ச்சுனேட்லி நான் புல்லட் வாங்கிட்டேன். அதுக்காக இந்த கிழமை என்கிட்ட 5-6 புல்லட்டு போன வீடியோலேருந்து வாங்கிக்கிட்டே இருக்கான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்கள் ஷெர்வின். எல்லோரும் இந்த வருஷம் போல் எப்போவும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய், டாடா.